வணக்கம் எக்ஸ்ப்ளோரர்ஸ், நீங்கள் பார்த்துருக்குற எக்ஸ்ப்ளோர் தமிழன். நான் உங்கள் ஜாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, சனிக்கிழமைங்க. காலையில் 10 மணிக்கெலாம் ஆன் பண்ணியாச்சு. 9 மணிக்கு ஷிஃப்ட் ஆரம்பிக்கும். 1 ஹவர் பிரேக் எடுத்துகிட்டு 10 மணிக்கு ஆன் பண்ணேன். எங்கே வந்து ஆன் பண்ணேன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து ஆன் பண்ணி ஆர்டர் வரல. சரின்னு டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து கரெக்டாக 10:30க்கு ஆர்டர் விழுந்துருக்குங்க. 57 ரூபாய்க்கு விழுந்துருக்குது. வேறு எங்கே இல்லை, A2Bயில் தான் விழுந்துருக்குது. பல்லட ரோட்டில் இருக்க A2Bயில். அப்படியே அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போக வேண்டியதாங்க. எங்கே டெலிவரினா இங்கிட்டு ஆண்டிப்பாளையம் சைடு தான் நினைக்கிறேங்க. ஆண்டிப்பாளையமும் இடுவம்பாளையம் சைடுங்கிற மாதிரி தான் மேப்பில் காட்டுச்சு. சரியாக நான் பார்க்கல. அப்படியே நம்ம கேமரா பிளாக் பண்ணிட்டு போகிறப்பே சொல்கிறாங்க என்ன இதுன்னு. அப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுட்டுக்கு இன்னும் ரெடி ஆகலை. போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கேட்டுருவாங்க ரெடியாச்சா இல்லையான்னு. மினி டிஃபன் கேமராவில் சார்ஜர் கம்மியாக இருக்குங்க. 4 பாயிண்ட் போட்டு வந்து வெறும் 3 பாயிண்ட் தான் காட்டுது. என்ன போட்டதுன்னு தெரியல. த்ரீ 4 மினி டிஃபன். தேங்க்யூ. ஃபுட்டை பிக்கப் பண்ணி வச்சுங்க. ஒரு வழியாக இப்படி போய் கஸ்டமர் லொக்கேஷனில் ஃபுட்டை கொடுக்க வேண்டியதுதான். ஜம்முன்னு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டெலிவரி லொக்கேஷன் வந்து இடுவாய்ங்க. இடுவாயில் போய் தரணும். இன்னும் பிக்கப் போடல. பிக்கப் போட்டாச்சு. கேஷ் ஆர்டருங்க. 171 ரூபா கேஷ் ஆர்டர் வச்சாச்சு. போய் சல்ல கொடுத்துடலாம். 8 கிலோமீட்டருங்க. 8 கிலோமீட்டருக்கு 57 ரூபா போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க தெரியும். பீக் டேட்டில் தான் கொஞ்சம் அதிகமாக. இந்த கருப்பு கவுண்டன் பாளையத்துலேருந்து இடுவம்பாளையம் போகிற ரூடுங்க. ஒரு மேவலாம். இங்கே எத்தனை கிலோமீட்டர்ஸ் பார்க்கலாமா? இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் போகணுங்க. ஜாலியாக போகலாம். இப்போதான் டீ ஒன்று குடித்தேன். லைட் டீ கேட்டேன். ஜீனி கம்மியாக போட சொன்னேன். ஜீனியை அள்ளி போட்டேன். அப்படி மனுஷன் அப்படியே வாயெல்லாம் ஒரு மாதிரி கிடக்குது. அதனால அடுத்து ஒரு நல்ல டீயாக குடிக்கணுங்க. இந்த ஆர்டரை கொடுத்துட்டு நல்ல டீயாக குடிச்சுக்க வேண்டியது. ஆஹா, நல்லா இருக்குங்க. இங்கிட்ட அங்கிட்ட தான் மொட்டை வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இங்கிட்ட வெயில் அடிக்குது. ஆனா காத்து நல்லா அடிக்குதா. நல்லா குழுன்னு இருக்குங்க. ஜாலியா ஓட்டுற மாதிரி இருக்கு. இந்த மாசம் நல்லா போயிடுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆவணி மாசம் நல்லா தான் போகும். அடுத்த மாசம் புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசம் எந்த மாதிரி போகணும் உங்களுக்கே தெரியும். ஏன்னா புரட்டாசி நிறைய பேர் கறி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா செவ்வாய்னா நிறைய பேர் கறி சமைக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. எங்க வீட்டுல அப்படிலாம் இல்லை. நாங்க எப்போ வேணா சாப்பிடுவோம். அதே மாதிரி புரட்டாசி மாசம்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மாலையும் போட்டுருவாங்கல்ல. ஐயப்பன் மாலை போட்டுருவாங்க. அதனால கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோ கம்மியா இருங்க. பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்ல வேலை கேட்டு வச்சிருக்கேன். செட் ஆயிடுச்சுன்னா போயிடுவேங்க. கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா அங்கதான் போய் ஆகணும். வேற வழியே இல்லை. நான் வேற பார்ப்பேன். பரவாயில்லைங்க. சவுண்டு கம்மியா வச்சிருக்காங்க. அதாவது ரோட்ல செலவுச்சாலும் பப்ளிக் இடையூறா இல்லாம சவுண்டை வந்து மீடியமா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. அதை விட்டுப்பட்டு காது கிளியர் அளவுக்கு சவுண்ட் வச்சிடறாங்க நிறைய பேர். அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரிப்பு போகணும்னு ஆசையா இருக்கு. அடுத்த வாரம் ட்ரிப்பு போகலான்னு பார்த்தேன். ஆனா ட்ரிப்பு போக முடியாது. ஏன் அப்படின்னா காஞ்சூரிங் படம் வருதுங்க. அதனால படத்துக்கு போகணும்.
படத்துக்கு போகாட்டி ட்ரிப்புக்கு போயிடுவேன். படத்துக்கு போகிறனால ட்ரிப்புக்கு போக முடியாதுங்க. நான் அந்த படத்துக்காக ஒரு நாள் லீவ் போடுற மாதிரி ஆயிடும். அப்புறம் இன்னொரு நாள் ட்ரிப்புக்கு லீவ் போட்டோம்னா 2 நாள் 5 நாள் ஓட்டி ஒன்றும் வராது. 6 நாள் ஓட்டினா கூட ஏதாவது அமௌண்ட் வரும். அதனால அடுத்த வாரம் ட்ரிப்புக்கு போக முடியாது. அடுத்த வாரம் ட்ரிப்புக்கு போகலான்னு இருக்கேன். அதுவும் அடுத்த வாரம் என்ன காஞ்சிரிங் படம் மட்டுமா வருது, இது வேற வருதுங்க. அப்புறம் மதராசி வருது, மதராசிக்கும் போகணும். அவங்க ஒரே நாள் 2 படத்தையும் பார்த்துட்டு மறுநாள் வந்து ஜாலியாக வர செய்ய வேண்டியதுதான். ஏதோ இப்போதான் படத்துக்கு போகணும்னு பேசுறேன். முன்னாடி ஒரு 6 மாசமா படத்துக்கே போகணும். கூலிக்கு தான் போனேன். ரொம்ப நாள் சேர்ந்து நீங்கள் தமிழ் படத்துக்கு போகணுன்னு இருக்கேன். படத்துக்கு போனால் தான் நமக்கு அந்த மைண்ட் செட் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. இல்லாட்டி ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பிளாக் பண்றதுனால வாயில வார்த்தையே வரமாட்டேங்குது. என்ன பேசுறதே தெரியாம பேசிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு ஃப்ளோல நல்லா பேசிக்கிட்டே போயிடுவோம்னா இது பேச முடியல. போக போக சரியா இருக்கும். பார்ப்போங்க. நேற்று போட்ட வீடியோக்கும் அந்த ஹைப்பு பட்டன் வரல. இன்னைக்கு வீடியோ போடுறோம். எனக்கு ஹைப் வருதான்னு தெரியல. வேகமாக அந்த ஹைப் பட்டன் வந்தாவது வியூஸ் கொஞ்சம் நல்லா போகும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எங்க நேற்று போட்ட வீடியோக்கு வியூஸே வரல. இது வரையும் 43 வயசு தான் போயிருக்குது. நம்மளுக்கு சாலிடா 500-600 வியூஸுங்கிறது சாதாரணமாக வந்துடும். அதிகபட்சம் 1000 போகும். நேற்று என்னமோ 40 வியூஸ் தான் வந்துருந்துச்சு. ஏன் 40 வியூஸ்னா ரொம்ப நாளாக 3-4 மாசமா வீடியோ போடல. அதனால வந்து நம்ம சேனல் படுத்துருச்சுங்க. திருப்பி அதை எந்திரிக்க வைக்கணும், நிமித்தணும் அப்படின்னா டெய்லி வீடியோஸ் பண்ணோம். டெய்லி ஒரு 10 நாள் வீடியோஸ் போட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆயிருங்க. நம்ம வீடியோ போடுற ஸ்டாப் பண்ணுறப்ப சேனல் நல்ல க்ரோத்தில் இருந்துச்சு. கேமரா உடஞ்சி போய் வேறு வழி இல்லாமல் சேனலே படுத்து போயிடுச்சுங்க. சேனலை வேக வேகமாக வீடியோ போட்டு எந்திரிச்சு நிப்பாட்டி வைக்கணும். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னு பார்ப்போம். 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க. இந்த கட்டை தாங்க கட் பண்ணணும். ஹெல்மெட்டை பற்றி நம்ம மக்களுக்கு எப்போ அவேர்னஸ் வரப்போகுதுன்னு தெரியலை. யாருமே அந்தளவுக்கு ஹெல்மெட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. கடுப்பாக வருது. ஏதாவது நடந்ததுக்கப்புறம் ஐயோ ஹெல்மெட் போட்டிருக்கலாமே நினைக்கிறத விட ஓட்டுட்டா என்ன பிரச்சனை போகுது. பரவாயில்ல. ட்ரக்கண்ணே வளைவில் போனேன். வண்டி ஆஃப் பண்ணிச்சு. நல்லா கவுத்து விட்டான் ஃபேனு. கரெக்டாக வளைவில் ஆஃப் ஆகிட்டாங்க. ஹலோ சார், கேட்குதா சார்? ஸ்விக்கி சார், லொக்கேஷன் வந்துட்டேன் சார். வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சார். ஒரே நிமிஷம் வெளியே வர சொல்கிறேன். சரிங்க சார். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपकी कॉल। अक्का विनोद अक्का तनका जीपे अक्का நூற்றி 71. காய்ஸ், வெயிட் பண்ணதுக்கு எவ்வளோ போட்டிருக்கானோ 16 ரூபா போட்டிருக்காங்க. 21 நிமிஷம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துக்கு காசு இல்லை. மொத்தம் சேர்த்து 73 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நல்ல அமௌண்ட்டு. காய்ஸ், பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி தாங்க ஒவ்வொருத்தரையுமே லேட் பண்ணிடுறாங்க கஸ்டமரு. எப்போ தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். கஸ்டமர் டிப்ஸ் கொடுக்குறதுலாம் கிடையாது. கஸ்டமர் வந்து கரெக்ட் டயத்துக்கு வெளியே வர்றதுன்னு, இல்லாட்டி
நாம் வர்றதை பார்த்துட்டு ஆல்ரெடி வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுவோம், பரவாயில்லையடான்ட்டு. நீங்கள் லேட்டாக வந்து டிப்ஸ் கொடுத்தாலும் அவனுக்கு அதெல்லாம் கடுப்பாக தான் இருக்கும். காய்ஸ், நேற்று சனிக்கிழமை எவ்வளோக்கு ஓட்டியிருக்கோன்னா 1000 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோங்க. என்ன நேற்று டல்லாக அதான் 1000 ரூபாவான்னு கேட்டிங்கன்னா, நேற்று சூப்பராக ஓடிச்சு, வேறு லெவலில் ஓடிச்சு. 100 ரூபாய்க்கு மேலேயே ஒரு 3 ஆர்டர் பார்த்துட்டேங்க. 180, 150, 135 அப்படின்னு, அப்புறம் 80, 70 நல்லா தான் போச்சு. மொத்தம் 10 ஆர்டர் தான் பார்த்தேன், 1000 ரூபா வந்துருச்சு. ஆனால் என்ன தெரியுமா பிரச்சனை, நேற்று வந்து திருப்பூரில் விநாயகர் கரைக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்களா, அதனால் பயங்கர டிராஃபிக்கு. நானும் அந்த விநாயகர் கூட்டத்தில் போய் சிக்கிட்டேன். ஒருத்தலாம் என் பைக்கு மேலே ஏறி குதிச்சுட்டு கிடக்குறான். என்னால் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, எரிச்சல் ஆகிப்போச்சு. அப்புறம் பார்த்தேன் இதுக்கு மேலே ஓட்ட முடியாது, பேசாமல் வீட்டுக்கு கிளம்பினாலும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஒரு 3 ஆர்டர் பார்த்துருந்தோம்னா 3-4 ஆர்டரை பார்த்துருந்தா ஃபஸ்ட் இன்சென்டிவ் 110 ரூபா வந்திருக்கும். நம்மளுக்கு பொறுமை இல்லைங்க அவங்க கூட ஓரி ஆடுறதுக்கு, அதெல்லாம் கிளம்பி வந்தாச்சு. 10 ஆர்டர் பார்த்துருக்கோம், 1000 ரூபா வந்திருக்குங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை டட்டா பை பை ஓட்டா.